வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பலத்த பாதுகாப்புடன் மும்பை வந்த நடிகை கங்கனாவுக்கு கர்மி சேனா அமைப்பினர் ஆதரவு. கருப்பு கொடி காட்டி சிவசேனா கட்சியினர் எதிர்ப்பு. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கொரோனா தடுப்பூசி சோதனை நிறுத்தம். பயன்படுத்தியவருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதால் நடவடிக்கை. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டால் உடனடியாக அதை பயன்படுத்தப் போவதில்லை. பெரும்பாலான அமெரிக்கர்கள் கருத்து. கொரோனா நெருக்கடியால் வங்கித் துறையில் வழங்கப்பட்ட கடன் தொகையில் 70% வசூல் பாதிப்பு. ரிசர்வ் வங்கி தகவல். சென்னையில் அதிகரித்து வரும் ரவுடிகள் தொல்லையை தடுக்க வலியுறுத்தல். 40 அடி உயர மரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்ற வாலிபர் பத்திரமாக மீட்பு. நீட் தேர்வில் பங்கேற்க இருந்த மாணவர் தற்கொலை. மன உளைச்சலால் கிணற்றில் குதித்து உயிரை மாய்த்த பரிதாபம். புதுச்சேரியில் அரசு துறை அதிகாரிகள் தாமதமாக பணிக்கு வருவதாக புகார். உரிய நேரத்தில் பணிக்கு வராவிட்டால் நடவடிக்கை. கொடைக்கானலில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு திறக்கப்பட்ட பூங்காக்கள். முறையான பாஸ் அனுமதியுடன் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. இந்தூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணி. சமூக விலகலை கடைபிடிக்காமல் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றதால் சர்ச்சை. கட்டாய ஓய்வூதிய சட்டத்தை மத்திய அரசு திரும்ப பெறாவிட்டால் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். மத்திய அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மகாராஷ்டிரா அரசுடனான மோதல் வலுத்துள்ள நிலையில் நடிகை கங்கனா ரணாவத் மத்திய அரசின் பலத்த பாதுகாப்புடன் மும்பை திரும்பினார். நடிகர் சுஷாந்த் சிங் மரணத்துக்கு பாலிவுட்டின் வாரிசு நடிகர்களின் அழுத்தமே காரணம் என்றும், சுஷாந்த் மரண வழக்கில் குற்றவாளிகளை மும்பை போலீசார் பாதுகாப்பதாகவும் நடிகை கங்கனா ரணாவத் குற்றம் சாட்டினார். மும்பையில் இருப்பது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருப்பதைப் போல் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதற்கு சிவசேனா கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. கங்கனா ரணாவத்துக்கு மும்பையிலோ அல்லது மகாராஷ்டிராவிலோ வாழ உரிமை இல்லை என சிவசேனா மூத்த தலைவர் திரு சஞ்சய் ராவத் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த கங்கனா தனது சொந்த ஊரான மணாலியில் இருந்து மும்பை திரும்புவதாகவும், முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்றும் சவால் விடுத்தார். இந்த சூழலில் மும்பை செல்லும் கங்கனா ரணாவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்பதால் மத்திய உள்துறை அமைச்சகம் அவருக்கு Y+ பாதுகாப்பு வழங்கியது. இதனைத் தொடர்ந்து கங்கனா ரணாவத் நேற்று ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள சொந்த ஊரான மணாலியில் இருந்து போலீஸ் பாதுகாப்புடன் மொஹாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு சென்றார். Y+ பிரிவில் உள்ள கமாண்டோ வீரர்கள் புடை சூழ்ந்தபடி கங்கனாவை விமான நிலையத்திற்குள் அழைத்துச் சென்றனர். கங்கனாவிற்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு தெரிவிக்க சிவசேனா கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து கர்மி சேனா உள்ளிட்ட அமைப்பினரும் மும்பை விமான நிலையத்தில் குழுமியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து மும்பை வந்த கங்கனா பலத்த பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். நடிகை கங்கனா ரணாவத் வீட்டின் ஒரு பகுதியை இடிக்க மும்பை மாநகராட்சிக்கு இடைக்கால தடை விதித்து மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் தொடர்பாக பாலிவுட் திரையுலகம் மற்றும் மும்பை போலீசார் மீது நடிகை கங்கனா ரணாவத் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மும்பையை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என கங்கனா கூறியதற்கு சிவசேனா கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மும்பையை விமர்சித்தது தொடர்பாக நடிகை கங்கனா ரணாவத்துக்கும் சிவசேனா எம்பி திரு சஞ்சய் ராவத்துக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. இந்த விவகாரத்தில் கங்கனாவுக்கு பாஜகவினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இருவருக்கும் இடையிலான மோதல் பாஜக மற்றும் சிவசேனாவுக்கு இடையிலான மோதலாக மாறியுள்ளது. இதனிடையே மும்பை பாலிஹில் பகுதியில் உள்ள கங்கனா ரணாவத் வீட்டில் அனுமதியின்றி பல்வேறு கட்டிடங்கள் கட்டப்பட்டதற்கு 24 மணி நேரத்தில் விளக்கம் கேட்டு மும்பை மாநகராட்சியினர் நோட்டீஸ் ஒட்டிச் சென்றனர். இந்த நோட்டீஸுக்கு கங்கனா தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படாததால் மும்பை மாநகராட்சியினர் வீட்டின் ஒரு பகுதியை இடித்து அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடிகை கங்கனா ரணாவத் சார்பில் மும்பை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. உரிமையாளர் இல்லாத போது யாருடைய அனுமதியுடன் வீட்டை இடித்தீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதி வீட்டை இடிப்பதற்கு இடைக்கால தடை விதித்ததோடு வழக்கு நாளை மீண்டும் விசாரணைக்கு வரப்படும் என உத்தரவிட்டார். ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் தொடர்பான வழக்கில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரியா சக்கரபோர்த்தி மற்றும் அவரது சகோதரரின் ஜாமீன் மனு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. ஹிந்தி நடிகர் சுஷாந்த் சிங் மரணம் குறித்து அவரது தந்தை கே சிங் பீகார் போலீசில் அளித்த புகாரை தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ, அமலாக்கத்துறை, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஆகிய 3 முகமைகள் விசாரணை நடத்தி வருகின்றன. போதைப் பொருள் பயன்படுத்தியது, வாங்கியது, விற்றது தொடர்பாக நடிகை ரியா சக்கரபோர்த்தியின் தம்பி ஷோவிக், சுஷாந்த் சிங்கின் வீட்டு மேலாளர் சாமுவேல் மிராண்டா, வேலைக்காரர் தீபேஷ் சாவந்த் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப் பொருள் கும்பலுடன் நடிகை ரியாவுக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நடிகை ரியாவிடம் 3 நாட்களாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் நடிகை ரியா சக்கரபோர்த்தி போதைப் பொருள் கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளால் மும்பையில் நேற்று கைது செய்யப்பட்டு மும்பை பைக்குல்லா சிறைச்சாலையில் நடிகை ரியா அடைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நடிகை ரியா மற்றும் அவரது சகோதரர் தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு மும்பை சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் கொரோனா தடுப்பூசி பரிசோதனையில் பயன்படுத்தியவர்களுக்கு மோசமான பக்க விளைவுகள் ஏற்பட்டதால் தடுப்பூசி சோதனை நிறுத்தப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்ட்ராசெனிகா எனும் மருந்து தயாரிப்பு நிறுவனமும் இணைந்து கொரோனா வைரசுக்கான தடுப்பூசியை உருவாக்கியுள்ளது. இந்த தடுப்பூசி முதல் 2 கட்டங்களை வெற்றிகரமாக கடந்து 3வது கட்ட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இங்கிலாந்தை தவிர்த்து இந்தியா, அமெரிக்கா, பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த 30,000 தன்னார்வலர்கள் 3வது கட்ட சோதனையில் பங்கேற்றுள்ளனர். தற்போது இங்கிலாந்தில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட ஒருவருக்கு மோசமான பக்க விளைவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் தடுப்பூசி பரிசோதனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவருக்கு எந்தவிதமான பாதிப்பு ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. விவரிக்க முடியாத நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க சோதனை செய்யும் போது இதுபோன்ற விளைவுகள் ஏற்படுவது வழக்கம். இவற்றை முறையாக ஆய்வு செய்து பங்கேற்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் எனவும் ஆஸ்ட்ராசெனிகா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு வரும் 13ஆம் தேதி திட்டமிட்டபடி நடைபெறவுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே நீட் தேர்வால் மன உளைச்சலுக்கு ஆளான 19 வயது மாணவர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே எலந்தங்குழி கிராமத்தைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன் என்பவரின் மகன் விக்னேஷ் நீட் தேர்வுக்கு பயிற்சி பெற்று வந்தார்.
வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நீட் தேர்வு நடத்தப்பட உள்ள நிலையில் அந்த தேர்வில் பங்கேற்க இருந்த விக்னேஷ் திடீரென கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார். விக்னேஷின் உடலை போலீசார் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 2017ஆம் ஆண்டு நீட் தேர்வு அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற்றதால் +2 தேர்வில் 1176 மதிப்பெண்கள் பெற்ற அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த அனிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் கொரோனா நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு விரைந்து அழைத்துச் செல்ல ஏர் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் கிராமப்புறங்களில் உள்ள கொரோனா நோயாளிகளுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் சேவை கிடைக்காமல் உரிய நேரத்தில் சிகிச்சையின்றி அவர்கள் உயிரிழப்பதாக பல புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பெங்களூரு ஜக்கூர் பயிற்சி விமான நிலையத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் சேவையை முதலமைச்சர் திரு எடியூரப்பா தொடங்கி வைத்தார். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் பாஜக சார்பில் நடைபெற்ற பேரணியில் சமூக விலகலை கடைபிடிக்காமல் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற நிகழ்வு விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசத்தின் சன்வார் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர் திரு துளசி சிலாவத் சார்பில் கலச பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் திரு துளசி சிலாவத்துக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக மகளிர் அணியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான பெண்கள் கலந்து கொண்டனர். ஒருவருக்கொருவர் 6 அடி இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்ற கொரோனா தடுப்பு விதிமுறைக்கு புறம்பாக அவர்கள் கூட்டமாக சென்ற காட்சிகள் இணையத்தில் வெளியாகின. இது பல்வேறு தரப்பினர் மத்தியில் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. கொரோனா நெருக்கடியால் வங்கித்துறையில் வழங்கப்பட்ட கடன்களில் 70 விழுக்காடு கடன் வசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிக்கை வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க கடந்த மார்ச் 24ஆம் தேதி நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அப்போது அத்தியாவசிய பணிகளான மருத்துவம், காவல் உள்ளிட்டவற்றை தவிர அனைத்து பணிகளும் முடக்கப்பட்டன. இதன் காரணமாக பலர் வேலை இழந்து வருமானம் இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் கொரோனா தாக்கத்தால் வங்கித்துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து ஆராய ஐசிஐசிஐ வங்கி முன்னாள் தலைவர் திரு KV கோமத் தலைமையில் ஒரு குழுவை ரிசர்வ் வங்கி அமைத்தது. அந்த குழு அளித்துள்ள அறிக்கையில் வங்கிகள் வழங்கியதில் 70% கடன் வசூல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் வழங்கப்பட்ட 22,20,000 கோடி ரூபாய் கடனில் 15,50,000 கோடி ரூபாயை திரும்பப் பெற முடியாமல் இருப்பதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்து தயாரிக்கப்பட்டால் உடனடியாக அதை பயன்படுத்தப் போவதில்லை என பெரும்பாலான அமெரிக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் 67%க்கும் மேற்பட்டோர் உடனடியாக கொரோனா தடுப்பு மருந்தை பயன்படுத்தும் ஆர்வமில்லை என தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே 2ஆம் கட்ட பரிசோதனையில் இருக்கும் தடுப்பு மருந்து ஒன்று நவம்பர் 1 தேதியிலிருந்து பெருமளவில் தயாரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சூழலில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருக்குதல்களினால் அவசரமாக நவம்பர் 1 தேதியன்று மருந்து உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக பெரும்பாலானோர் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக தடுப்பூசியை பயன்படுத்தும் ஆர்வம் இல்லை என அமெரிக்கர்கள் பெரும்பாலானோர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா ஊரடங்கின் முதல் நாளில் இருந்தே சாலையோர வியாபாரிகள் உட்பட ஏழை மக்களுக்கு உதவ மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சுய திட்டமிடல் திட்டத்தின் கீழ் பயனடைந்த மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 3 சாலையோர வியாபாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடினார். அப்போது கொரோனா ஊரடங்கால் ஏழை நண்பர்கள் மற்றும் சாலையோர வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு மோடி கூறினார்.
இதனால் ஊரடங்கின் முதல் நாளிலிருந்தே சாலையோர வியாபாரிகள் உட்பட ஏழை மக்களுக்கு உதவ மத்திய அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும், நெருக்கடியில் சிக்கியுள்ள சாலையோர வியாபாரிகள் அதிலிருந்து மீள்வதற்கு உதவி செய்யவே கடந்த ஜூன் 1ஆம் தேதி முதல் சுய திட்டமிடல் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் பயனடைய சாலையோர வியாபாரிகள் உரிய ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெறுவதற்காக எந்த சேவை மையத்தையும் வியாபாரிகள் அணுகலாம் என்றும், நகராட்சி அலுவலகங்கள் அல்லது வங்கிகள் மூலமும் வியாபாரிகள் இந்த திட்டத்தில் இணையலாம் என்றும் திரு மோடி கூறினார். சென்னையில் அதிகரித்து வரும் ரவுடிகள் தொல்லையை தடுக்க வலியுறுத்தி 40 அடி உயர மரத்தில் ஏறி தற்கொலைக்கு முயன்ற வாலிபரை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ரவி என்பவர் எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள 40 அடி உயரத்தில் உள்ள மரத்தில் ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து தற்கொலை மிரட்டல் விடுத்த நபரிடம் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து தற்கொலை மிரட்டல் விடுத்த நபர் மரத்திலிருந்து கீழே இறங்கினார். இதனை அடுத்து தற்கொலை மிரட்டல் விடுத்த நபர் எம்ஜிஆர் நகர் காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். நெசப்பாக்கம் ஏரியாவில் வந்து சுமார் 10 மணிக்கு வந்து ஒரு போதை ஆசாமி வந்து 40 அடி உயரத்து மரத்தில் ஏறிட்டு கையில் பெட்ரோல் கண்ணோட ஏறிட்டு நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் தகவல் எங்கள் கண்ட்ரோல் ரூமுக்கு வந்தது. கண்ட்ரோல் ரூமில் மெசேஜ் கிடச்ச உடனே நாங்கள் இங்கே நியர்பை அசோக் நகர் ஏரியாவிலேருந்து வண்டியில் வண்டி பார்த்தம்போது அவர் கையில் பெட்ரோல் கேன் வச்சுருந்தாரு. நாங்கள் ஓஸ் போட்டு தண்ணி ஃபோர்ஸாக அடித்த உடனே அந்த பெட்ரோல் கேன் கீழே தவறி விழுந்துருச்சு. விழுந்த உடனே சரி ரெஸ்கியூ பண்ணலான்னு லேடரை போட்டால் உடனே அவர் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாரு மேற்கொண்டு. உடனே அந்த லேடர் பத்தாதனால நாங்கள் சேதாப்பட்டில் இருக்க பிராண்டோ ஸ்கேல் ஊர்தி அதை வர வச்சு அவராண்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சமாதானமாக பேசி அவரை பிராண்டோ ஸ்கேல் மூலமாகவே ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அவரோட பேர் வந்து ரவி, ஏஜ் வந்து 38. ரெஸ்கியூ பண்ணி அவர் வந்து லோக்கல் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி அதிகாரிகள் உரிய நேரத்தில் பணிக்கு வராவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். புதுச்சேரியில் அனைத்து அரசு அலுவலகங்களும் காலை 9 மணிக்குள் செயல்பட தொடங்கும். ஆனால் கடந்த சில மாதங்களாக அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் தாமதமாக பணிக்கு வருவதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் இன்று காலை திடீரென ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி ஒரு சில அதிகாரிகள் பணிக்கு வராததால் அது குறித்து கேள்வி எழுப்பியதுடன் அனைத்து துறை அதிகாரிகளும் சரியான நேரத்திற்கு பணிக்கு வர வேண்டும் என உத்தரவிட்டார். பின்னர் தலைமைச் செயலாளருடன் ஆலோசனை மேற்கொண்ட முதலமைச்சர் நாராயணசாமி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அதிகாரிகள் சரியான நேரத்திற்கு பணிக்கு வருகின்றனரா என ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பித்தார். நான் பல அலுவலகங்களில் தலைமைச் செயலகத்தில் ஆய்வு செய்துவிட்டு தலைமைச் செயலாளரை சந்தித்து தலைமைச் செயலாளரிடம் மிக தெள்ளத் தெளிவாக அனைத்து பணியாளர்களும் பணிக்கு வருவதற்காக அவர்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு கடமை செயலாளர்களுக்கு உண்டு. அதேபோல் துறையினுடைய தலைவர்களுக்கு உண்டு. மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அதை மேற்பார்வை செய்வார்கள் என்று தெளிவாக நான் கூறியிருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் கிசான் விகாஸ் திட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். பிஎம் கிசான் நிதி ஸ்கீமில் ஒவ்வொரு மாவட்டத்தில் இந்த மாதிரி போலியான அக்கௌண்ட்டில் யாராவது பணம் எடுத்தாங்க, பொய்யான டாக்குமெண்ட்ஸ் போட்டு யாராவது பணம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி கண்காணிப்பு வேலை இப்போ நடந்துட்டுருக்குது. நம்ம மாவட்டம் பொறுத்தவரை மற்ற மாவட்டங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஆளில் ஒரு 300 பேருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவர்கிட்ட பணம் ரிகவர் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்குது. அதே போல் நம்ம மாவட்டத்தில் எத்தனை பேர் இந்த மாதிரி பொய்யான அக்கௌண்ட்ஸ் எடுத்தாங்க, பொய்யான தகவல் கொடுத்துட்டு அக்கௌண்ட்ஸ் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லி தகவல் கொடுத்து பொய்யான டாக்குமெண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி பிஎம் கிசானில் பதிவு பண்ணாங்கன்னு சொல்லி அந்த கணக்கு எடுக்கிறோம். அதை எடுத்துகிட்டு அந்த மாதிரி யாரும் இருந்தால் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் சார், அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அந்த பணமெல்லாம் ரிகவர் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுவோம். கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு கொடைக்கானலிலும் பல்வேறு பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டன.
கொரோனா நோய் தொற்று காரணமாக தமிழகம் முழுவதும் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு தற்போது பல்வேறு தளர்வுகளுடன் விலக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சுமார் 5 மாத காலத்திற்கு பிறகு குறிப்பிட்ட சில சுற்றுலா தலங்களில் பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குழு பிரதேசமான கொடைக்கானலில் உள்ள பிரையன் பூங்கா, செட்டியார் பூங்கா போன்ற பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டன. கடந்த 5 மாதங்களாக பார்வையாளர்கள் இன்றி வெறிச்சோடிய பூங்காக்கள் அண்மையில் கொரோனா தடுப்பு ஊழியர்களுக்கு மட்டும் அவர்களின் புத்துணர்ச்சிக்காக திறந்துவிடப்பட்டன. தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் இன்று முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. முறையாக இ பாஸ் பெற்று வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இந்த பூங்காக்களில் அனுமதி வழங்கப்படுகிறது. முதல் நாளான இன்று உள்ளூர் மக்களுடன் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகளும் கணிசமான அளவில் பூங்காக்களுக்கு வருகை தந்தனர். கொடைக்கானலுக்கு வந்திருக்கேன். இங்கே இ பாஸ் எடுத்தேன். எல்லாமே ஆன்லைனில் கிடச்சிச்சு, சக்ஸஸாக இருந்துச்சு. கவர்மெண்ட் அதுக்கு அப்ரூவர் தந்துச்சு. நாங்கள் இப்போ கொடைக்கானலில் எல்லா சுற்றுலாத்துக்கும் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் அப்ரூவரோட இ பாஸ் உதவியோடு நாங்கள் போகிறோம். இதனால் நாங்கள் இப்போ தான் போய் சந்தோஷமாக இருக்க போகிறோம். சென்னை சாலிகிராமம், வியாசார்பாடி கொரோனா சித்த மருத்துவ மையங்களில் இதுவரை 6271 கொரோனா நோயாளிகள் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சென்னை மாநகராட்சி சார்பில் கொரோனா சித்த மருத்துவ மையம் மூலம் நடைபெற்று வரும் சிகிச்சை மையத்தில் இதுவரை 5221 பேர் அனுமதிக்கப்பட்டு அதில் 4875 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 56 பேர் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 26 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது 264 ஆண்கள், 82 பெண்கள் உட்பட 346 பேர் சிகிச்சையில் உள்ளனர். அதேபோல் வியாசர்பாடி டாக்டர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள சித்த மருத்துவ சிகிச்சை மையத்தில் இதுவரை 1504 கொரோனா நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு அதில் 1396 பேர் பூரண குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியுள்ளனர். 68 ஆண்கள், 38 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 108 பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது 1504 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 1396 நோயாளிகள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்பொழுது 108 நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு அனைவரும் நலமாக உள்ளனர். இங்கு காலை வேளையில் கபசுர குடிநீர், நெல்லிக்காய் சாறு, மதிய வேளையில் எள்ளு சாதம், மிளகு சாதம், தூதுவளை துவையல், மாலை வேளையில் மூலிகை தேநீர், இரவு வேளையில் கரிசலைப்பால், சுக்கு கஞ்சி போன்றவை கொடுக்கப்பட்டு வருகிறது. இங்கு கொரோனா நோயாளியின் மன அழுத்தத்தை போக்க காலை வேளையில் சித்தர் யோகாசனம், சித்தர் திருமூலர் பிராணாயாமம், சித்தர் வர்மம், சித்தர் முத்திரை, சித்தர் மனநல பயிற்சி போன்றவை மருத்துவரின் நேரடி கண்காணிப்பில் கொடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே கொரோனா நோயாளிகள் யாரும் அச்சப்படாமல் இந்த வியாசர்பாடி சித்தா சிறப்பு சிகிச்சை மையத்தை நாடி கொரோனா இல்லாத சென்னை, கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக பார்க்கலாம். சென்னையிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு கடத்த முயன்ற 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சென்னை மீனம்பாக்கம் பன்னாட்டு விமான நிலைய சரக்கு பிரிவில் இருந்து ஆஸ்திரேலியாவிற்கு அனுப்பப்படவிருந்த பார்சல்களில் சோதனை செய்யப்பட்டன. அவற்றில் இருந்த இடுப்பு வலிக்கான பெல்ட், கோப்பைகள் ஆகியவற்றில் போதை பவுடர் மறைத்து வைத்திருப்பது தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக சென்னையை சேர்ந்த 30 வயது வாலிபரை சுங்க இலாக்கா அதிகாரிகள் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த பயிற்சி ஒத்திகை ராமநாதபுரத்தில் நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வடகிழக்கு பருவமழையை எதிர்நோக்கியுள்ள நிலையில் மழை வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்பது குறித்த ஒத்திகை கிராம மக்கள் முன்னிலையில் நிகழ்த்தப்பட்டது. நாகை மாவட்டத்தில் சம்பா சாகுபடியில் இலைப்பேன் பூச்சி தாக்குதலால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இம்மாவட்டத்தில் வேதாரண்யம், பிராந்தியங்கரை, அண்டகத்துறை, கரியாப்பட்டினம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 25,000 ஏக்கரில் விவசாயிகள் நேரடி நெல் விதைப்பின் மூலமும் நாற்றாங்கால் அமைத்தும் சம்பா சாகுபடி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு இலைப்பேன் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டு நெற்பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறி காணப்படுகின்றன. பயிர்களை காப்பாற்ற வேளாண் துறையினர் தேவையான ஆலோசனை வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மாவட்டத்தில் உள்ள பவானிசாகர் அணைக்கு வினாடிக்கு 5000 கன அடி தண்ணீர் வருவதால் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் மொத்த கொள்ளளவு 105 அடியாக கணக்கிடப்படுகிறது. இந்த நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் கடந்த மாதம் 9ஆம் தேதி பவானிசாகர் அணை 100 அடியை எட்டியதை தொடர்ந்து அணையில் கீழ்பவானி வாய்க்காலில் பாசனத்துக்காக தண்ணீர் திறக்கப்பட்டது. இன்று காலை அணைக்கு வினாடிக்கு 5322 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த முருகன் என்ற கைதி தப்பிச் சென்ற நிலையில் அவரை போலீசார் தேடி வருகின்றனர். நெல்லை தட்டார் மடத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் கொலை வழக்கு தொடர்பாக பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 5ஆம் தேதி முருகனுக்கு காய்ச்சலும் இருமலும் அதிகமாக இருந்ததால் அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று காலை முருகன் திடீரென்று தப்பிச் சென்றுள்ளார். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பயிர் காப்பீட்டு இழப்பீடு தொகை பெற்றுத்தர வலியுறுத்தி திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மனு அளித்தனர். திருவாடானை தாலுகாவில் பெரும்பாலான விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு இழப்பீடு தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவித்து திருவாடானை தாலுகாவைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் வட்டாட்சியரை நேரில் சந்தித்து முறையிட்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மற்றும் சிலிண்டர் மானியம் ரத்தை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் அகில இந்திய முஸ்லீம் லீக் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி பாலக்கரையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சமூக இடைவெளியுடன் பங்கேற்றவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர். டீசல் விலை உயர்வு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் இல்லையேல் மத்திய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டப் போவதாகவும் எச்சரித்தனர். தூத்துக்குடி துறைமுகம் அருகே உள்ள கடல் பகுதியில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வரும் மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் தடுக்கும் துறைமுக சபை நிர்வாகத்தை கண்டித்து மீனவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுனாமி காலனியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பல ஆண்டுகளாக மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். சமீப காலமாக மீன்பிடிக்க விடாமல் துறைமுக நிர்வாகம் தடுத்து வருவதாக கூறப்படுகிறது. துறைமுக சபையின் இந்த செயல்களை கண்டித்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி ஏரியில் மணல் கடத்தல் அதிகரித்து வருவதாக விவசாயிகள் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பாப்பாரப்பட்டி பேரூராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர். பெண்ணாகரத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் பெயரில் குத்தகை எடுத்து இந்த பணியை சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த ரவுடிகள் பினாமி பெயரில் செய்து வருவதாகவும் புகார் கூறும் விவசாயிகள் இதற்கு தருமபுரி மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் துணை நிற்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி 7 தற்காலிக ஊழியர்களை பணிநீக்கம் செய்த பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. எந்தவித குற்றச்சாட்டும் இன்றி பணி தாங்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் சக ஊழியர்களுடன் இணைந்து பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வாகு சிதம்பரனார் வழக்கறிஞராக வாதாடிய நீதிமன்றம் இடிந்து போன நிலையில் அதனை புதுப்பித்து புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அரசாணை வெளியிட்டும் இன்னும் பணிகள் தொடங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த அரசாணை 2016ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிலையில் இன்னும் சிறு பணி கூட நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரைமட்டமாகியுள்ள நீதிமன்ற கட்டிடம் சமூக விரோதிகளின் கூடாரமாகியுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே இங்கு நீதிமன்றம் கட்டும் பணியை விரைவில் தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.